ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? மீனாவை பார்க்க வர்றாங்க பார்வதி கிட்ட குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. மீனாவை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்காங்க விஜயா. அதை தொடர்ந்து மீனாவை பார்த்து ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லிட்டு பார்வதி கிளம்புறாங்க. அதை தொடர்ந்து முத்து, செல்வம் 2 பேரும் மண்டபத்துக்கு சென்று மண்டபத்தில் ஆர்டர் யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி மேனேஜர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு ஏன் ஆர்டரு கிடைக்கலன்னு அதை பற்றியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மண்டபத்தில் மேனேஜர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. மீனாவுக்கு அடிபட்டுருச்சு, அதனால் அவங்க வரமாட்டாங்க, எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி சிந்தாமணி சொன்னனால தான் அந்த ஆர்டரை சிந்தாமணிக்கு கொடுத்தேன்னு மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் முத்து சிந்தாமணி தான் இதற்கு காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மீனா காயம்பட்ட கையோட மாலை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விஜயா இப்படி இருந்துக்கிட்டும் சம்பாதிக்கிறது அவ்வளோ முக்கியமானு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு முத்து வர்றாங்க. விஜயாவை நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க. அதுக்கு பிறகு முத்துவும் மீனாவும் 2 பேரும் ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருவருக்கொருவர் பூவை தூவி விளையாண்டுட்ருக்காங்க. அப்போது அதை பார்த்துட்டு ரோஹிணி மனோஜுக்கிட்ட அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நாம் அப்படி இருந்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு மனோஜ் பதிலுக்கு சொல்கிறாங்க. இன்னும் அதை நீங்கள் மறக்கலையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. மறக்கக்கூடிய காரியத்தவா நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ரோஹிணிகிட்ட மனோஜ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி சோகமாயிடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜயா வயிற்றெரிச்சலில் இருக்காங்க. அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, நடு வீட்டில் இப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, சின்னஞ்சிறுசுக விளையாண்டுட்டு போகட்டும், இந்தா நீ முதல்ல தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. அடுத்ததாக சுருதியும் ரவியும் வர்றாங்க. முத்து மீனா ரொமான்ஸை பார்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சுருதி அதை வீடியோ எடுத்து நோட்டீஸ் போர்டில் போடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மீனா இருந்துக்கிட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு சுருதியும் ரவியும் மலர்களை தூவி 2 பேரும் 2 ஜோடிகளும் சந்தோஷமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீதாவுக்கு அருண் ஃபோன் போடுறாங்க. அருணிடம் சீதா தனது அக்காவுக்கு நடந்ததை சொல்கிறாங்க. அருண் மிகவும் வருத்தப்படுறாங்க. இப்போ நீ பணத்தை பற்றி எதுவும் நீ யோசிக்க வேண்டாம், அக்காவை மட்டும் நல்லா பார்த்துக்க அப்படின்னு அருண் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. நாளைய எபிசோட் ப்ரோமோவில் என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா முத்து, செல்வம், ரவி, ஸ்ருதி எல்லாரும் சேர்ந்து வருமான வரி ஆபீஸர் போல் நடித்து சிந்தாமணிகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னு சொல்லி முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் வருமான வரித்துறை ஆபீஸர் போல் 4 பேரும் மாறு வேடத்தில் போகிற காட்சி வெளியாகியிருக்கு.